Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பிகினர் டீனேஜர்ஸ் அண்ட் early 20s இவங்க ரெண்டு ஏஜ் குரூப்க்கு முன்னாடியே வந்து நான் நைட் அண்ட் மார்னிங் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறது அண்ட் என்னென்ன ரேஞ்ச் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அண்ட் எப்படி ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேயோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்ம பேசிக்காக தான் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஒன் வந்து உங்களோட ஃபேஸோட ஸ்கின் உங்கள் ஸ்கின் டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோஸாக வந்து எக்ஸாமின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் ஒரே ஒரு ஸ்கின் டைப் இருக்காது. சம்டைம்ஸ் சம்மரில் வந்து உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும், வின்டரில் வந்து கொஞ்சம் ட்ரைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா நீங்கள் க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணி எந்த ஸ்கின் டைப் உங்களுக்கு எந்த சீசனில் எந்த கிளைமேட்டில் எப்படி உங்கள் ஸ்கின் வந்து ஒர்க் ஆகுது இல்லை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் டைப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கன்சர்ன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் ஸ்கின் கன்சர்ன் வந்து ஆக்னியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ், ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். டோனருமே வந்து நீம், துளசி டோனர் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி ரேஞ்சில் போங்க. ஸோ உங்களுக்கு ஆக்னியா, டார்க் ஸ்பாட்டா இல்லை வந்து உங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் லேட்டாக வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஏஜிங்காக லைக் உங்கள் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் கன்சர்ன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, லைக் நார்மலாகவே வந்து ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஆக்டிவ்ஸ் இல்லை ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரீசர்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சரியாக போகிற என்னோடய ஸ்கின் டைப் கூட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, நீம் எக்ஸ்ட்ராக்ட், டீ ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட், நைசினமைட், ஹைல்ட்ரானிக் ஆசிட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து என்னோட ஸ்கின் டைப், அதாச்சும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் காம்பினேஷன் ஸ்கின்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து என்னோட ஸ்கின்க்கு வந்து நல்லா போகும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து உங்கள் கன்சர்னாக இருக்குன்னா விட்டமின் சி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நாட் ஸ்பெசிஃபிக்கலி நான் ஆக்டிவ்ஸ்ன்னு சொல்ல, ஜென்ரலாக இன்க்ரீடியன்ட் எது அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் பேஸாக பண்ணாதீங்க. இந்த ஸ்கின் கன்சர்னுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற வந்து ஒரு பேசிக் ரீசர்ச் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் அண்ட் உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்ன இன்க்ரீடியன்ஸோட தேவை அப்படின்றது. இதை வந்து நீங்கள் நார்மலாக போயிட்டு இதுக்கு மேலே எந்த ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ எனக்கு வந்து நீம் இருக்க ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீம் ஃபேஸ் வாஷ் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலோ இல்லை பர்பிள் நைக்கால இதில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்க போகுது. அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து விளாக் சொல்ல, அதாச்சும் யூடியூப் வீடியோஸ் சொல்ல பிளாக் சொல்கிறேன். அதாச்சும் மேக்கப் அண்ட் பியூட்டி இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய ரிவ்யூ பிளாக் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் வந்து டைப் ஆகி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அதில் அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணால் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நடுவில் அஃபோர்டபிலிட்டி, பட்ஜெட் இதெல்லாமே வந்து ரொம்ப பர்சனலான ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளென்சருக்கு வந்து நான் உங்களுக்கு 3 பிராண்ட்ஸ்லேருந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து நான் காமிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து எனக்கு நல்லா பர்சனலாக ஒர்க் ஆனது. இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் இதெல்லாம் பற்றிலாம் வந்து பேசியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்க போகுதுன்னா அரோமா மேஜிக் ஃபேஸ் வாஷ். ஓகே, நீங்கள் இந்த பிராண்ட்லேருந்து எது வேணால் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான பிராண்டாக இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஹார்ஷ் கெமிக்கல் எதுவுமே இருக்காது. பட் ஃபேஸ் வாஷ்க்கு கண்டிப்பாக வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து பர்டிகுலராக ஆயிலி ஸ்கின்னுக்கு, இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா அதுக்கு தனி வேரியன்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கின் டைப், என்ன மாதிரி ஸ்கின் கன்சர்ன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது நீம் அண்ட் டீ ட்ரீ வேரியன்ட். இது வந்து ஆக்னே கண்ட்ரோல் அண்ட் ஆயில் பேலன்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்க போதுன்னா, இது வந்து நான் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருந்தேன்
சேனலில் நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பயோட்டிக்கோட பயோனிம் ஃபேஸ் வாஷ். கண்டிப்பாக அதுக்கு அடுத்து நான் இன்னொரு டியூப் வாங்கி கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் தான். அகைன் இது வந்து காலியாக போகுது, பட் நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ஸோ இதில் வந்து என்கிட்ட இருக்கிறது பயோனிம் வேரியண்ட். இது வந்து பிம்பிள் க்யூரிங் வேரியண்ட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் ஹனி வேரியண்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பைனாப்பிள், பப்பாயா, அந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின் அகைன் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் கன்சர்ன் எது அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நான் வந்து டீனேஜராக இருக்கும் போது நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த க்ளீன் அண்ட் கிளியரோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஓகே, ஸோ அது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ அதனால் என்கிட்ட இப்போ கரெக்டாக அந்த ப்ராடக்ட் இல்லை. பட் ஒரு நல்ல டீப் கிளென்சிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டோனர்ஸ்க்காக என்கிட்ட 3 ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இதில் 2 வந்து டிஐஒய் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ. நீங்கள் இது 2மே வந்து டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து 100% உங்களுக்கு டோனராக ஒர்க் ஆகாது. அண்ட் தேர்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஐஸ் க்யூப்ஸ். ஸோ மெயினாக இப்போ வந்து டோனர் பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறது. பட் இப்போ வர ஃபேஸ் வாஷில் எதுலேயும் சோப் இல்லை அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இருக்காது அப்படின்றதுனால டோனர் வந்து மெயினாக இப்போ போர் மினிமைசிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இந்த பிரைட்டனிங், க்ளோ கிவிங் இந்த மாதிரியான ஒரு கிளைம்ஸோடு தான் வருது. ஸோ இப்போ வந்து மெயினாக போர் மினிமைசிங்க்கு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் ஐஸ் க்யூப் இல்லை குக்கும்பர் ஐஸ் க்யூப், அப்படி இல்லைனா டொமேட்டோ ஐஸ் க்யூப். இதை வந்து நீங்கள் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து அதை வந்து ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பிளெயினாக ஒரு ரின்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. இன்கேஸ் குக்கும்பர் இல்லை டொமேட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை பிளெயின் ஐஸ் க்யூபாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா வந்து அதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் மாய்ஸ்சரைசர் கூட வந்து போயிடலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டோனர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் குட் வைப்ஸ் வந்து டோனர். அகைன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட போம் கிரானைட் க்ளோ டோனர் யூஸ் பண்ணிருந்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ரைஸ் பிரைட்னிங் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட ரீசெண்ட் பர்ச்சேஸ். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி குட் வைப்ஸோட டோனர் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ டோனருக்கு அப்புறம் நம்ம பண்ணுற அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது வந்து பேசிக்காகவே ஒரு ஆப்ஷனலான விஷயம் தான். இன்கேஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மாய்ஸ்சரைசர் போயிட்டு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் டாப் பண்ணிக்கலாம். பட் சீரம் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அகைன் இது வந்து நான் குட் வைப்ஸ்லேருந்து வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா கிரேப் சீட் ஸ்கின் இலுமினேட்டிங் சீரம். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணது. அகைன் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் பிகினர் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் 30 இருக்கலாம், 25 இருக்கலாம், 16, 17 இருக்கலாம். பட் ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது அதை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக ஆக்டிவ்ஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஒரு இதுதான் ஸ்கின் கேர் ரொட்டீன், இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டமின் சி, ரெட்டினால் இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கிளைகாலிக் ஆசிட், விட்டமின் சி, ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் பதறி போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது வந்து பேசிக்கான ஒரு விஷயமே வந்து பார்த்துருக்காது. லைக் ஸோ இது வந்து நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா கிரேப் சீட் ஸ்கின் இலுமினேட்டிங் சீரம். ஸோ நான் வந்து இது வந்து முடிச்சிட்டேன். அண்ட் இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த விட்டமின் சி ப்ளஸ் விட்டமின் B3 சீரம். ஓகே, ஸோ எஸ் அகைன் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குட் வைப்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. உங்கள் ஸ்கின் கன்சர்ன் நீங்கள் பார்த்து நீங்கள் அகைன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பயோட்டிக்கோட அந்த டேண்ட்லியன் சீரம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சட்டிலான பிகினர் ஃப்ரெண்ட்லி சீரம் தான். ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல், நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது மூணுத்துக்குமே வந்து கம்பேர் பண்ணி இன்டெப்த் ரிவ்யூ வீடியோ வந்து நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். பட் அகைன் என்னோட ரெக்கமெண்டேஷன் இதுவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் என்னென்னா சன்ஸ்க்ரீன். அஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நான் இன்டெப்த்தாக இதில் பேச விரும்பல. ஜஸ்ட் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் மட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ரெக்கமெண்டேஷன் என்னென்னா லோட்டஸோட மேட் ஜெல். ஸோ கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான சன்ஸ்க்ரீன். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட்டிஷ் காஸ்ட் எதுவுமே வராது. அதுதான் இன்னொரு மெயின் விஷயம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே ஆயிலியாக க்ரீஸியாக மாற்றாது, ஒரு மேட் ஃபினிஷ் வந்து இது கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா
ஸ்க்ரப்பிங்க்கு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் போக வேண்டாம், ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேஷனே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் கடலை மாவு, அது கூட வந்து கோர்ஸாக அரைச்ச ஆரஞ்சு பீல் பவுடர், கொஞ்சம் டர்மரிக், அது கூட வந்து நீங்கள் நார்மல் பிளெயின் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர், மில்க் கர்ட், யோகர்ட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அப் டு யூ. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க்கு வந்து நான் இந்த ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, இது வந்து முல்தானி மட்டி. இது மட்டும் நீங்கள் வந்து ஒரு அரௌண்ட் இது வந்து 100 grams 30-40 அந்த ப்ரைஸுக்கு வந்து வரும். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் கன்சர்ன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏஜிங் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காஃபி பவுடர் அண்ட் அது கூட வந்து வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஏதோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் காஃபி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அது வந்து உங்களுக்கு இந்த ஏஜிங் சைன்ஸ் எல்லாமே ஓரளவு வந்து கவர் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட பிளெயின் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் போர் கிளென்சிங்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயில் சோப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் ப்ளஸ் முல்தானி மட்டி, இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயில் அண்ட் டர்ட்டை வந்து புல் அவுட் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த 3 காம்பினேஷன் ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முல்தானி மட்டின்றது ஒரு பேசிக்காக வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் மாஸ்க் உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், முல்தானி மட்டி ஃபேஸ் மாஸ்க்குன்னு வரும்போது அது ஒன்று மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் ரிமூவல். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே, எனக்கும். இதுக்கு வந்து அவசியம் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் தான் போகணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் எக் ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை டிப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் எக் ஒயிட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஜென்ரலாக பீல் ஆஃப் மாஸ்க் தான் நான் போட்டு எடுப்பேன். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றதுனால எனக்கு டீ ஜோன் வந்து ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இங்கே நோஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க் தான். நோ ஸ்ட்ரிப்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அது எனக்கு வந்து அவ்வளோ இதுவாக ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால நான் வந்து இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கே நான் வந்து போயிட்டேன். ஸோ எஸ், இதான் வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பேசிக்காக உங்கள் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக வந்து நீங்கள் அதை வந்து நல்லா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இது டீனேஜர் அண்ட் யாராக இருந்தாலும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Soundariya. Bye.